ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் எழுப்புதல் ஜெபக்குழு சார்பாக எல்லாத்தையும் வாழ்த்து வரவேற்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு என்ன ஆராதனை? துதியின் ஆராதனை. காலையில் தடைப்பட்டாலும் நம்ம எப்படின்னா சாயங்கால நேரத்தில் ஏசப்பாவை துதிக்கிறதுக்காண்டி தான் கூடி வந்திருக்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி ஏசப்பாவை துதிப்போமா? நித்தியஜீவன் பாடல் புஸ்தகத்தில் பாடல் எண் 3வது பாடல் நன்றியால் துதி பாடல். பாடல் எண் 3வது பாடல். நன்றியால் துதி பாடல் நம் இயேசுவை நாம் பாடேற்றும் பாடல். நன்றியால் துதி பாடல் நம் இயேசுவை நாம் பாடேற்றும் பாடல். பயப்படவே கூடாது. ஏன்னா நம்ம யாருன்னா
ஜெயிக்க பெற்றவர்கள். நம்மோட யார் இருக்கா? ஏசப்பா இருக்காங்க. ஹல்லேலூயா. நித்தியஜீவன் பாடல் புஸ்தகத்தில் 534வது பாடல். தேவா நான் என்னால் விசேஷித்தார். 534வது பாடல். தேவா நான் என்னால் விசேஷித்தவர். ராஜா நான் என்னால் விசேஷித்தவர்.
அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? காலை நேரத்தில் ஆராதனை நிறைவேற்றாலும் கர்த்தர் மறுபடியும் அவரை ஆராதிக்க ஒரு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப தூரம் நாங்கள் காலையை கடந்து வந்துட்டோம், அதுக்கு பிறகுதான் தெரியும். ஆனாலும் கர்த்தர் எங்களை விடல, வேறொரு இடத்திற்கு ஊழியத்திற்கு அழைத்து சென்று எங்களை பயன்படுத்தினார். மறுபடியும் இரண்டாவது முறையாக உங்களை காண இந்த இடத்திற்கு எங்களை அழைத்து வந்தார். அதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு 10 நிமிடங்கள் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை துதிக்க போகிறோம். துதி ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற நாம் ஆண்டவரை இப்பொழுது உயர்த்துவோமா? எல்லாரும் மனதார கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? வானத்தை பூமி உண்டாகிற கர்த்தர் மனிதராகிய நம்முடைய துதிகளிலே அவர் பிரியமாய் இருக்கிறாரே. எத்தனை அன்புள்ள தகப்பன் இந்த நேரத்துல நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். அவரை துதிக்கும்படியா இந்த கிராமத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் எத்தனையோ ஜனங்கள் நம்ம நேற்றை பார்த்தவர்கள் இன்று இல்லை, இந்த வருடத்தை துவக்கினவர்கள் இன்று இல்லை, இந்த மாதத்தை துவக்கினவர்கள் கூட நமக்கு இல்லை. ஆனாலும் அவருடைய கிருபை மற்றும் ஜீவனோடு பாதுகாத்து வந்திருக்கிறது. அவருடைய கிருபையினால் நம்மளை நடத்தி வருகிறார். அவருடைய கிருபையினால் நம்மளை தாங்கி வருகிறார். அவர் கிருபையினால் நம்மளே வைத்த அவருடைய அன்பினாலே அவர் நம்மளை நடத்தி வருகிறார். அதை உணர்ந்தவர்களால் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. இப்பட்டும் நீர் எங்களை நடத்துவதற்காய் நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி அப்பா. நல்ல சூத ஜீவன் பலன் தந்ததற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆயுசு நாளை பெருமை செய்ததற்காய் நன்றி அப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியில எத்தனையோ ஜனங்கள் இருக்க உங்க அன்பு எங்களை தேடி வந்ததப்பா, என்னை தேடி வந்ததப்பா. உண்மை துதிப்பதற்கோடு எங்களுக்கு ஒரு வாக்கியம் தந்தீங்கப்பா. இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, உண்மை அறியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உமக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் உங்களுடைய கிருபை ஜீவனை கொடுத்த அன்பு எங்களை தேடி வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை தெரிந்தெடுத்ததற்காய் நன்றி அப்பா. உண்மை துதிப்பதற்கு ஒரு தருணம் தந்ததற்காய் நன்றி அப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துங்க. என்ன உங்களுக்கு தெரியுமோ ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவர் உயர்ந்தவராய் இருந்தாரே, அவர் உயர்ந்தவராய் இருக்கிறாரே. நாம் பாவிகளாய் இருக்கையில நம்மளை தேடி வந்தாரே. அந்த அன்பை நினைத்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் இறங்கி வந்தீங்க. எனக்காய் அல்லவோ, எங்களுக்காய் அல்லவோ ஆண்டவரே துதிக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்காய் கர்த்தர் ஜீவனை எங்களுக்கு கிரயமாய் தந்தீங்கப்பா. எங்களை ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பும்படியாய் உங்களுடைய ஜீவனை கிரயமாய் தந்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க எவ்வளவோ உயர்ந்தவராய் இருந்தோம் ஆண்டவரே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களுக்காக நீங்க அதிகப்பட்டீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை என்னை தேடி வந்ததப்பா, எங்களை தேடி வந்ததப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம். நீங்க சொல்லி புரியாத உடைய நன்மைகளுக்காக நன்றி. எங்கள் பலன் தந்தீங்க, எங்கள் சுகம் தந்தீங்க, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தீங்க. ஏசப்பா, நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் இந்த கிருபை எங்களை தாங்கினதல்லவா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையை செய்தீங்கப்பா. அத்தனையும் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை ஆண்டவரே, வார்த்தைகளே இல்லையப்பா. விவரிக்க முடியாத நன்மைகள் செய்தீங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ மை மாஸ்டர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை நடத்துகிறவர் நீர் அல்லவா. எங்களை நடத்துகிறவர் நீர் மாத்திரமே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை
செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you master. Hallelujah. துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. Thank you Lord. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்ற அவரே இருவை கண்டெடுத்தார். ஆயிரம் பொழுது ஸ்தோத்திரம். ஆயிரம் பொழுது ஸ்தோத்திரம். நீ சொல்லாமல் இருக்க முடியாது. நாங்கள் நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். நானோ போற்றுவேன். நானோ போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள் இவ்வாறு செய்தாரே. ஏராளமாய் நன்றி சொல்வேன். ஆமென். எத்தனையோ நன்மைகள் இவ்வாறு செய்தாரே. ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் எத்தனையோ மரணத்தின் விளிம்புகள், மரணத்தின் பள்ளத்தாக்குகள் அத்தனையும் கடக்க கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை தந்தாரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவாவை துதிக்கிறோமானவரே. நீர் எங்களை தெரிந்து கொண்டதினால் அல்லவோ நாங்கள் திரும்பவும் நீர் வாழ்கிறோம் அப்பா. நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். எத்தனையோ மரணத்தின் விளிம்புகள், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ பாரமான காரியங்கள், துர்க்கமான சமயங்கள், ஒன்றுமில்லாத வேலைகள் எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் நம்மை இனிமட்டு ஜீவனோடு நடத்தி வருகிறார்கள். எல்லாரும் ஆண்டவரை துதிக்க. Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you my master. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அப்பா. எங்களை நேசிக்க உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு அன்பு காட்ட, எங்களுக்கு ஜீவனை கொடுத்த உம்மை போல ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லை அப்பா. Thank you my Jesus. சரித்திரம் படைத்த தேவன் நீர் அல்லவா. Thank you my master. மரணத்தை ஜெயமாய் விழித்த
எல்லாம் ஒற்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீ மாத்திரமே. தடுமாறின நேரத்தில் எல்லாம் எங்களை தாங்கினவர் நீ மாத்திரமே. தகப்பனை போல சுமந்தவர் நீ மாத்திரமே. ஒரு தாயை போல தேற்றினவர் நீ மாத்திரமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்தவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. மனுஷரால் தள்ளப்பட்டு கிடந்தோமே, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு கிடந்தோமே. தகப்பனே நீரளவோ எங்களை தேடி வந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விலையேறப்பெற்ற அன்பு விவரிக்க முடியாததப்பா. தேங்க்யூ மாஸ்டர். வானத்திலும் பூமியிலும் நீரே உயர்ந்தவர், நீரே சிறந்தவர், எல்லா மகிமைக்கு பாத்திரரப்பா. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. துன்பத்தின் பாதையிலே நாங்கள் கடந்து சென்ற நேரத்திலே எங்களை தூக்கி சுமந்தவர் நீர் மாத்திரமே. எங்களை கரம் பிடித்து நடத்தினவர் நீர் மாத்திரமே. சுராஜா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஒரு பாதத்தை முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, இயேசுவே இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அப்பா. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை.
பாவிகளாய் இருக்கையில எங்களுக்கு அன்பு கூர்ந்தீங்க. அதை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை அப்பா. தகுதியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்பா உடைய கிருபை அல்லவா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்களுடைய துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற நாங்கள் அப்பா, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் பொறுப்பாகத்திலே தருகிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உடைய அன்பிற்கு ஈடாய் தருவதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை அப்பா. எங்களையே பொறுப்பாகத்திலே தருகிறோம். எங்களையே தருகிறோம். உன் சித்தம் போல் நடத்துங்க. உன் சித்தம் போல் நடத்துங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் பொறுப்பாகத்திலே தந்திருக்கிறோம். எங்களுடைய ஜீவன் நீங்க தந்ததப்பா, நீங்க தந்ததப்பா. எங்களையே சமூகத்துல தருகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்துங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே சொந்தரிக்கிறோம், தகப்பனே சொந்தரிக்கிறோம். உண்மை விட எங்களை நேசிக்க இந்த பூமியில ஒருவரும் இல்லை அப்பா. நேசத்துக்கு தகுதியாக எங்களை மாற்றுகிறார்கள், எங்களை மாற்றுகிறார்கள். தாழ்த்துகிறோம், தாழ்த்தினை கரங்களை தருகிறோம். கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படியே முழங்கால் படியிடுவோம். எல்லாம் முழங்கால் படியிடுவோம். ரெண்டு ஜெப குறிப்புக்கு மாத்திரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல் காரியமாக என்னன்னு சொன்னால், கர்த்தர் திருச்சபையை ஆசீர்வதிக்கணும். இதில் ஆத்மாக்கள் பெருகணும். இதை நடத்துகிற போதக பீடங்கள், குருமார்கள், உபதேசியார்கள், சபை நடத்துகிற கோயில் கொட்டியார், மூப்பர்கள், பெரியவர்கள், குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, திருச்சபை மீது தேவ ஆளுகை வரும்படியா, தேவ பிரசவம் நடத்தும்படியா, இதுல இருக்கிற எல்லாரையும் கர்த்தருடைய பெரிதான கரம் தாங்கி நடத்தும்படியா, வலதுகரத்தை உயர்த்தி திருச்சபைக்காக ஜெபிப்போமா. நம்முடைய திருச்சபைக்காக நாம ஜெபிக்க போகிறோம். வாய்களை திறந்து சத்தமாக ஜெபிப்போமா. எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த திருச்சபைக்காக பாதங்களை வந்து நிற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ கிருஷ்ணர்களுடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டு உருவாக்கப்பட்ட திருச்சபைகள் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ தியாகத்தினால் உருவாக்கப்பட்டதாக இம்மட்டும் நீங்க கட்டி எழுக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்துறீங்க, நன்றி செலுத்துகிறோம். இதை நடத்துகிற பிதாக்கள், போதக பிதாக்களுக்காய், புதிசியார் அவர்களுக்காய், ஆண்டவரே, பெரியவர்களுக்காய், மூப்பர்களுக்காய் எல்லாருடைய ஆலயங்கள் தருகிறேன். தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்குவதாக, தேவ ஆளுகை இறங்குவதாக. குடும்பத்தின் ஆண்டவர் இந்த திருச்சபையிலே அங்க வைத்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த சபை விருத்தி அடைவதாக, ஆத்துமாக்கள் பெருகுவதாக. தகப்பனே, நிற்கிறோம். மொத்தமாய் கர்த்தர் ஆத்துமாக்களை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, பேசுகிறோம். குடும்பமாய் இந்த சமூகத்தில் ஆராதிப்பதற்கு தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்குவதாக, இறங்குவதாக. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களால் திருச்சபையின் ஜனங்களை மாற்றுவீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும் தேவ ஆலயத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருப்பார்களே, ஆனால் உடைய பலவீனங்களை மாற்றுங்க. நல்ல சுகங்களை கொடுங்க. இப்பொழுது காத்த எதிரேசன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அடுத்தபடியாக நாமத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கிராமத்தை கர்த்தர் நேசிக்கிறார். இதில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். நாம் அந்த ஸ்தலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அதோடைய கிருபை. ஆனாலும் வெளியிலே இருக்கிற எத்தனையோ ஜனங்கள், நம் சொந்த ஜனங்கள், நம் சொந்தங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறது. நாமல் அறிவதற்கு கர்த்தர் ஒரு வாக்கியம் தந்தார். ஆனாலும் தெரியாத